பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் உள்ளடக்கிய இரு அற்புதமான விஷயம், ஒன்று பகவத்கீதை, இன்னொன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்பொழுது நாம் பகவத்கீதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இப்போ நாம் காண இருப்பது இரண்டாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சாங்கிய யோகம். முதலில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு இந்த தேகம் வேறு, ஆத்மா வேறு. தேகங்கள் அழிந்து அழிந்து மீண்டும் வீணாக்கு, ஆனால் ஆத்மாவுக்கு என்றுமே அழிவில்லை. இதையே முதல்ல அர்ஜுனனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பல நேரம் சாமானிய மனிதர்களுக்கு இந்த வாழ்வு நிலையாக இருக்கும் என்கின்ற எண்ணம். ஏன்னா இருக்கும் போதே பலவிதமான கோட்டைகளை கட்டி கொண்டிருப்பர். இன்னும் 5 வருடத்தில் நான் அதை செய்து விடுவேன், இன்னும் ஒரு 10 வருடத்தில் நான் இதை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்பனைகள். அது கூட ஒரு விதமான மாயை. முதலில் ஆன்மீகவாதிகள் அறிந்து கொள்ள வேண்டியது, அடுத்த நிமிடம் என்பது நம் கையில் இல்லை. எனக்கு உள் இருக்கக்கூடிய அனைத்துமாய் இருப்பவன் அவன். அவன் என்னை இயக்கிக் கொண்டு இருக்கிறான். அவன் என் உள் இருந்து இயக்க மறுத்தால் நான் இந்த உலகத்தில் இல்லை என்பது உண்மை. இந்த நிதர்சனம் நிச்சயமாக தெரிய வேண்டும். ஆன்மீகவாதிகள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, வாழ்வினுடைய நிலையாமையை முதலில் மிக அழுத்தமாக பதிய வைக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை. இப்போ நேற்று 13வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்திலே பார்த்தோம். இப்போ 14வது ஸ்லோகம், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷன சுகதுக்கதா ஆகமா பாகினோ நித்யாஸ் தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா. இது 14வது ஸ்லோகம். இதன் மூலமாக பகவான் கிருஷ்ணன் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 பெயரினால் அர்ஜுனனை அழைக்கிறார். ஒன்று கௌந்தேய அப்படின்னு சொல்லிட்டு தாய் வழி இருக்கின்ற அந்த உறவினால் அர்ஜுனனை அழைக்கிறார். அதாவது எப்படின்னா, குந்தியினுடைய புத்திரன் கௌந்தேயன் என்று. அடுத்து அந்த ஸ்லோகத்தினுடைய முடிவிலே பாரதா அப்படின்னு சொல்றார். பரத குலத்தை சேர்ந்தவர், தந்தை வழியில் வந்து இருக்கக்கூடிய அந்த குல பெருமையை பறைசாற்றக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறார். அந்த குலம் சாமானியமானதல்ல, சத்திரிய குலம். அப்போ நீ பரிபாலிக்க வேண்டியது சத்திரிய தர்மம் என்பதை ஆழமாக அர்ஜுனனுக்கு நினைவு கூறுகிறார். சத்திரிய தர்மம் என்பது தன் எதிரில் யார் ஒருவர் இருந்தாலும் உறவு முறை பார்க்காது, நாம் போர் புரிவது தர்மம் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் உறவுகளை பற்றி கவலைப்படாது போரிடுபவனே சத்திரியன். தர்மம் நிலைப்பதற்காக தான் என்ன சொல்றது, அந்த போரிடினை விழுந்தாலும் அவனுக்கு வீர ஸ்வர்க்கமே கிடைக்கும். இதுதான் சத்திரிய தர்மம். முதல்ல அந்த குல பெருமையை அர்ஜுனனுக்கு நினைவூட்டுகிறார் இந்த 2 பெயர்களால். ஒன்று தாய் வழி வந்த கௌந்தேயன் என்கின்ற பெயராலும், பாரதஹா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குலம் பரத வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தையும் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இன்பங்களையே அனுபவித்து வாழ்நாளை முடித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. சரி,
பிறந்ததிலிருந்து தன் சாகும் வரை துக்கமே தனக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்னா இல்லை. இப்போ பாருங்க, திடீரென்று உயிர் போகும் அளவிற்கு நிறைய இழப்புகள் நமக்கு ஏற்படும். அந்த துக்கம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் என்பதை இறைவன் நியமனம் செய்திருக்கிறார். இந்த துக்கம் நம்மளை மனதினால் இவ்வளவு வருத்தத்தை இவ்வளவு காலத்திற்கு நம்மளுக்கு வருத்தப்பட செய்யும். அப்போ காலப்போக்கில் அந்த சுகத்தையும் சரி அந்த துக்கத்தையும் நாம் மறக்கடிக்க கூடியது இறைவனுடைய கருணை தான். பாருங்க, அந்த சோகத்தை தன் வாழ்நாள் முழுக்க யாராவது கொண்டு செல்கிறார்களா, அந்த நேரத்தில் அந்த துக்கத்தினுடைய எல்லை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் நான் வாழ முடியாது, எனக்கு வாழ பிடிக்கவில்லை, எனக்கு எதர்மேலும் ஆசை இல்லை, இப்படியெல்லாம் தோணும். ஆனால் நடைமுறை என்ன என்றால், அது சில நாட்களுக்கு அந்த துக்கம் கடைசியில் ஒரு நேரத்தில் மறைய ஆரம்பிக்கும். அப்போ இன்பமும் சரி துக்கமும் சரி ஒருவனுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை, தேகமும் நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இயற்கையோடு இயற்கையாக முடிந்துவிடும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இன்பமாக இருக்கீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஆனால் இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்நாள் முழுக்க வரும் அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம். அது பகவானுடைய கருணை, நாம் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் வரும், மாறி மாறி வரும். இல்லை என்றால் வாழ்க்கையில் உங்களுக்கு அனுபவமே இல்லாமல் போயிடும். இப்போ இன்பம் நாம் அனுபவிக்கும் பொழுது நாம் சேர்த்து வைத்த அந்த புண்ணியங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். நாம் புண்ணியம் செய்ததால்தான் இந்த சுகமானது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதை அனுபவிக்கும் பொழுது ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுகபோகத்தில் மிதக்கும் பொழுது இறைவனை மறப்பது ரொம்ப எளிதாக அது நடந்துவிடும். அதே போல துக்கம் எதிர்பாராத நிலையில் வரும் பொழுது, இது நான் அனுபவிக்க வேண்டியது, நான் செய்தது எனக்கு வந்து சேருகிறது அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்திற்காக உங்கள் மனதை மிக பெரிய அளவில் வருத்தி கொள்ள வேண்டாம். ஒரு நாள் இல்லை சில நாட்கள் நம்மிடையே இருந்துவிட்டு மிகப்பெரிய ஒரு பாடம் ஒன்று சொல்கிறேன். ஒருவருக்கு துக்கம் வருகிறது என்றால் அது மிகப்பெரிய அனுபவத்தை நமக்கு கற்றுத்தந்துவிட்டு சென்றுவிடும். துக்கத்தையே சந்திக்காத எந்த மனிதனுக்கும் அனுபவம் என்பது இருக்கவே இருக்காது. இனிமேல் இதை செய்யக்கூடாது என்பது போன்ற பலவிதமான படிப்பினைகளை ஒரு மனிதனுக்கு அதிகமாக சொல்லித் தருவது நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், துக்கங்கள், துயரங்கள். அப்போ துயரம் அப்படின்னா வருத்தப்பட வேண்டியது இல்லை. இறைவன் எனக்கு ஏதோ போதிக்கக்கூடிய, நான் வகுப்பறையில் இருந்து கொண்டிருக்கிறேன், இந்த அனுபவத்தினால் எனக்கு ஒரு பாடம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்கின்ற மனோநிலைக்கு வர வேண்டும். இதுதான் பகவான் கிருஷ்ணன் இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு உணர்த்துவது. இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை, மாறி மாறி வருவது. சுகம் என்றால் துள்ளி குதித்து ஓடிக்கொண்டே இருக்க, கொஞ்சம் நிதானமா, இது கொஞ்ச நாள் இல்லை கொஞ்ச நாள் இந்த சுகமும் மறையும். அதே போல துக்கம்னா உடனே துயரத்தினுடைய எல்லைக்கு போக வேணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ இதுவும் ஒரு நாள், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல. அது மட்டுமா இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, இப்போ மார்கழி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தோம்னா மிகப்பெரிய குளிர். 3 மணி 4 மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது கொஞ்சம் குளிரினால் படபடன்னு இருக்கும். ஆனால் அந்த குளிரை பொருட்படுத்தாது அதிகாலையிலே குளித்து அந்த அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த நாம சங்கீர்த்தனம் என்று சொல்கிறார்களே, அந்த திருவீதி உலா பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அடுத்து அவர்களுடைய அந்த அபிஷேக விஷயங்களை பார்த்து மகிழ்ந்து அந்த காலையில் அந்த பிரசாதத்தை கையில் எடுத்து வந்து வீட்டில் வரும்போது நம்மை அறியாமல் நம் மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆன்மீகத்தில் இறைவனை நோக்கிய பயணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த குளிர் மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவு செய்வதில்லை. ஏன்னா
குளிரை தாண்டிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை, ஒரு மகிழ்ச்சியை ஆன்மீக விஷயங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறது. சரி, குளிர் இப்படி இருக்குன்னா வெயில் காலம், கோடை காலம், ஏதாவது பெண்மணி மிக சூடாக இருக்கிறது என்று சமையலறைக்கு செல்வதற்கு சலிப்புப்பட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சும் செஞ்சுதான் ஆகணும். அதை தாங்கிக் கொள்கிறார்கள் அல்லவா? ஒரு பக்தர்களுக்கு இந்த இயற்கையினால் ஏற்படுகின்ற அந்த குளிரோ உஷ்ணமோ அதை பற்றி அல்ல. நம்மளுடைய பயணம் என்ன, அதில் தான் ஆன்மீகவாதியினுடைய குறி இருக்கிறது. பகவானிடத்திலிருந்து வந்த நான் மீண்டும் அவனை சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் முழுமையாக இருக்கும் பொழுது, நடுவில் வரக்கூடிய இடர்களாக இருக்கக்கூடிய ஒரு குளிரோ ஒரு உஷ்ணமோ எப்படி ஒரு மனிதரை பாதிப்பதில்லையோ, அதுபோல பகவானுடைய நோக்கிய பயணம் இருக்க வேண்டும். அப்போ எப்படின்னா, சத்திரியனாக பிறந்து விட்டால் இந்த மாதிரி மனநிலையில் குழப்பத்தை அடைந்து நான் இனிமேல் போர் புரிய மாட்டேன் என்று கை நடுங்கி உடல் வியர்த்து தன் கையில் இருக்கக்கூடிய காண்டீபத்தை நழுவ வைத்து அந்த தேரிலே அமர்ந்தான் பார்த்தியா, அதை போல ஒரு இழிவான செயல், தர்மத்தை மீறிய செயல் இந்த உலகத்தில் நான் கண்டதில்லை என்று பகவான் கிருஷ்ணன் கூறுகிறார். அர்ஜுனன் நடந்து கொண்ட விதம் அவனுடைய குல தர்மத்திற்கு சரியானதா? ஏன்னா ஒரு க்ஷத்திரியன் என்றால் போர் புரிய வேண்டும். அவனுடைய உயிர் போர்க்களத்திலே என்ன சொல்லுது, உயிர் விட்டானே ஆனால் வீர சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கிறது. அது அவனுடைய தர்மமாகும். அதற்காகத்தானே சிறு வயதிலிருந்தே மிக பல பயிற்சிகளை அவன் பெற்றான். பெற்று அதுவும் திடீரென ஏற்கனவே பல முறை கௌரவர்களை எதிர்த்து போர் புரிந்தவன் அவன். திடீரென்று மனதில் ஏற்பட்ட அந்த குழப்பத்தினால் கை நடுங்கி இப்பொழுது தேரினிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், உன்னுடைய தர்மத்திற்கு இது இழிவானது என்பதனை தன்னுடைய மாணவனுக்கு கீதாச்சாரியனாக இருந்து, குருவாக இருந்து, மாணவனுடைய மனதை என்ன சொல்லுது, எழு அர்ஜுனா, எழுந்தனில், போர் புரி என்கின்ற உத்வேகத்தை பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ 14வது ஸ்லோகம் சொல்ல வந்தது வெயில், குளிர், இதையெல்லாம் தாண்டி இருக்கும். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய இடர் என்று நாம் நினைத்தல் ஆகாது. நம்மளுடைய பயணம் எதுவோ அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். நடுவில் இந்த மாதிரிலாம் வரும், நாம் அந்த சாதனை செய்ய முடியாத எவ்வளவு. ஏன்னா சுந்தரகாண்டத்திலேயே பகவான் ராமச்சந்திர மூர்த்திக்காகத்தான் அவனுடைய பயணம், ஹனுமானுடைய பயணம். தேவதா மூர்த்தி, ஆனால் தேவதைகள் எல்லாம் சேர்ந்து நாக வடிவிலே அவனுடைய பயணத்தை தடை செய்தனர். எப்படியாவது விழுங்கி விடுவதாக. பார்த்தோம்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஹனுமன் ராமனுக்காக செய்கின்ற அந்த நல்ல உத்தமமான வேலைக்கே எவ்வளவோ தடைகள் வருகின்றது என்றால், அவை நோக்கிய பயணத்தில் தடைகள் வந்துதான் செல்லும். நாம் அதையெல்லாம் களைந்து, இதெல்லாம் நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சைகள். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள்? திடீரென்று உங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்கிறீர்களா? இதுதான். அப்போ அதையெல்லாம் கடந்தால்தான் ஒரு வெற்றி. சார், ஒரு சின்ன விஷயத்தை வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்கே எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஒரு டிகிரி வாங்கணும்னா காலேஜில் சேரணும், ஃபீஸ் கட்டணும், வாத்தியார் பாடி சொல்லிக் கொடுப்பாரு, அதை வீட்டில் வந்து படிக்கணும், அதை நினைவில் நிறுத்தணும், பரீட்சைன்னு சொல்வாங்க, அதில் நாம் செயல்படணும். இதையெல்லாம் தாண்டிய பின்பு தானே ஒரு கல்லூரியில் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. இதற்கே இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, அப்போ பகவானுடைய அவனை காண வேண்டும் என்கின்ற அந்த முக்தி மார்க்கத்தினுடைய நோக்கத்தில் நாம் காலடி எடுத்து வைத்து செல்லும் பொழுது அதற்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? அந்த ப்ராசஸில் தான் இந்த மாதிரி விஷயங்கள், தடைகள், மனக்குழப்பங்கள் இருந்தால் அதனை உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய பயணத்தை சென்று சேர். இதுதானே பகவான் கிருஷ்ணன் அந்த தடைகளை கண்டு அஞ்சாதே, எழுந்து நில் அர்ஜுனா, போர் புரி. இன்னும் சொல்லப்போனால் சாக்ஷாத் இது எல்லாம் சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணனே அங்கு இருக்கிறார். போரில் என்ன நடக்க போகும், யாருக்கு வெற்றி தர வேண்டும், யாருக்கு தோல்வி உற வேண்டும் என்பதனை
தன்னுடைய பார்வையாலேயே அவர்களுடைய ஜீவனை எல்லாம் அவர்களுடைய ஆயுளை எல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டவர் பகவான் கிருஷ்ணன். ஏன்னா இது நிஜமாக தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் எதிரெதிர் நடக்கின்ற ஒரு யுத்தம். நிச்சயமாக தர்மம்தான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கிறார். ஆனால் அர்ஜுனனுக்கு என்ன எண்ணம் என்றால், நான் பானம் விட்டு இவர்கள் சாவதா? அப்ப பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணனுடைய எண்ணப்படித்தான் அந்த முடிவு இருக்கிறதே ஒழிய, நான் பானம் என்ற அந்த எண்ணமே அகங்காரத்திலேயே இருப்பதாக தெரிகிறது. இப்போ மறைமுகமாக அர்ஜுனனிடம் இருக்கக்கூடிய அந்த அகங்கார எண்ணங்களை எப்படி வெளியே எடுப்பது? அது அர்ஜுனனிடம் இல்லை பக்தர்களே. நம் மனதில் இருக்கக்கூடிய தான் என்கின்ற அகங்காரத்தை எப்படி எடுக்கப் போகிறார் பகவான் கிருஷ்ணன் என்பதனை நாம் நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.